ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் vlog தான் நம்ம உடன்குடி to Hi guys, welcome back to my another new vlog. This is travel logger Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நவ் உடன்குடியில் இருக்கும். ஸோ உடன்குடியில் என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் vlog தான். நம்ம உடன்குடி டு சென்னை வரைக்கும் நம்ம ட்ராவல் vlog பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்க்கிங் வந்திருக்கேன். பார்க்கிங் வந்தால் ஆனால் நமக்கு புஷ் ஆகிடுச்சிங்க. நம்ம பஸ் இங்கே இல்லை. ஸோ இந்த பஸ்ஸை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடன்குடி டு சென்னை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ட்ராவல்ஸ்னால் SBM ட்ராவல்ஸ். ஸோ இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி உடன்குடி டு சென்னை வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நான் மெயினாக பஸ்ஸை பார்க்கலான்னு தான் சீக்கிரம் வந்தேன். ஆனால் நமக்கு பஸ்ஸு டைமிங் வந்து 7:45. இன்னும் டைம் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு 5:30க்கெலாம் வந்தால் பஸ்ஸை பார்க்கலான்னு சொல்லி வந்தால் பஸ்ஸே இங்கே இல்லை. 2 பார்க்கிங் இருக்குது உடன்குடியில். இங்கே ஒரு பார்க்கிங்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு பார்க்கிங் வச்சுருக்காங்க. 2 பார்க்கிங்லேயும் வந்து நம்ம பஸ் இல்லை. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அந்த தசரா ஃபெஸ்டிவல் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குங்க. இந்த குலசேகரம் தசரா ஃபெஸ்டிவல் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவில். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் போல் அந்த தசரா ஃபெஸ்டிவலு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்னால் அங்கே சென்னையிலேருந்து நேற்று கிளம்புனாங்கல்ல. ஸோ காலையில் உடன்குடி வரும்போது ஸோ இங்கே டிராஃபிக்னால் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க போல். ஸோ அதனால் அது வந்து பார்த்தா நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தால் நம்ம கரெக்டாக அந்த vlog எல்லாம் கரெக்டாக எடுக்கலான்னு சொல்லி தான் நான் முன்னாடி வருது. பட் நம்ம பஸ் இல்லை. லாஸ்ட் டைம் பஸ் வந்தால் அவசரமாக எடுக்கணும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக vlog கொடுக்கணுன்னு தான் நான் முன்னாடி வந்தேன். பட் நம்ம பஸ்ஸு வந்து இன்றைக்கி இல்லை. ஓகே, பஸ்ஸு வரட்டும். நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். SBM இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் வெனஸ்டே புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. உடன்குடி டு சென்னை மட்டும் இல்லைங்க, சென்னையிலேருந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பிளேஸஸ்க்கு இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை டு உடன்குடி, சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு பொள்ளாச்சி, சென்னை டு குமுளி, சென்னை டு ராமேஸ்வரம், சென்னை டு கன்னியாகுமரி, சென்னை டு மார்த்தாண்டம், சென்னை டு சாயல்குடி, சென்னை டு மதுரை, சென்னை டு தென்காசி, இது மாதிரி ஊருக்கு எல்லாத்துக்கும் வந்து போன வாரம் வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சர்வீஸ் தான் இந்த உடன்குடி டு சென்னை வந்து நான் ட்ராவல் vlog பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி வந்தேன். பட் நம்ம பஸ் வரல. வந்துட்டோன்னே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுடைய சர்வீஸில் எப்படி இருக்குது, ட்ராவல் எல்லாம் எப்படி அமையுது, என்ன டைமிங் உடன்குடியில் எடுத்து என்ன டைமிங் சென்னை போகிறாங்க, எல்லாமே இந்த ஒரு vlogல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உடன்குடி டு சென்னை வந்து நான் ட்ராவல் vlog பண்ணுறேங்க. இது வரைக்கும் உடன்குடி டு சென்னை வந்து நான் ட்ராவல் vlog பண்ணதே இல்லை. இந்த சீரீஸே எனக்கு புதுசுங்க. சென்னை டு பெங்களூர் ஒரு பஸ் ட்ராவல் vlog, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு திருச்செந்தூர் ராயல் ரோட் லிங்க் அதுலேயும் ட்ராவல் vlog பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல்ஸு உடன்குடி டு சென்னை ரூட் வந்து பார்த்திங்கன்னா உடன்குடியில் இருந்து எடுத்து உங்களுக்கு திருச்செந்தூர் தூத்துக்குடி வழியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை மதுரை போயிட்டு நார்மலாக சென்னை போகிற ரூட்டில் தான் வந்து இவங்க போகிறாங்க. உடன்குடி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இதுதான் உடன்குடி பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் வந்து போர்டிங் போட்டிருக்கேன். 7:45 டைமிங்கு. 7:30க்கெலாம் வந்துடுங்கன்னு சொல்லி மெசேஜில் வந்துடுச்சு. டிரைவர் நம்பரு
வண்டி நம்பர் எல்லாமே வந்துடுச்சு. பட் டிரைவருக்கு ஃபோன் பண்ணால் டிரைவர் அண்ணா எடுக்கலை. எடுத்தாவாச்சு பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கேயாச்சும் போய் ஸ்பாட்டில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க எடுக்காதனால பஸ் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ எடுக்கட்டும் பார்ப்போம். அப்படி இல்லைனா பஸ் வந்துட்டோன்னே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே முடிஞ்ச அளவு கரெக்டாக எடுக்கிறேங்க நான். ஸோ இந்த ஊர்லேருந்து உடன்குடியில் இருந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த தசரானா என்னன்றது எனக்கு சொல்லுங்கள். இந்த ஊரில் அவ்வளோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஃபெஸ்டிவலை. எல்லோரும் வந்து அந்த காளி வேஷம் போட்டு இதை பார்த்திங்கன்னா எல்லோரும் காளி வேஷம் போட்டு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் கரெக்டாக அந்த டைமில் வந்திருக்கேன். ஸோ யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 hour later. ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளுடைய பிராண்டு நியூ பஸ்ஸான எஸ்பிஎம் ட்ராவல்ஸோடைய பிரகாஷ் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பரோடைய பஸ்ஸை பார்த்துட்டோங்க. ஸோ நான் ஃபோன் பண்ணி எடுத்ததில் இங்கே வண்டி நிற்கிது சொல்லிட்டோன்னே ஸோ அவங்களே என்னை ட்ராப் பண்ணாங்க. இங்கே பைக்கில் கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ டிரைவரை நான் ரெடி ஆகிட்டோன்னே வண்டி இங்கே போட சொல்லியிருக்கேன். போட்டோன்னே நம்ம வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குங்க இன்டீரியரு. பிரகாஷ் கெப்பல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்டீரியரு. ஒயிட் கலரில் வெளியே சூப்பராக, இங்கேயும் ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்லாம் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சைடு அப்பர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் புக் பண்ணது இதாங்க, U4ல் சைடு அப்பரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஞ்சிக்கிறதுக்கு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய பிலோ எஸ்பிஎம் பிராண்டிங் போட்டு ஒரு சூப்பரான பிலோ. இன்னும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் வந்து பிரிக்க கூட இல்லைங்க, நல்லா கவர் போட்டு நல்லா சூப்பராக ஒரு பிளாங்கெட்டு கொடுத்துருக்காங்க. வாஷ் பண்ண ஒரு திக்கான நமக்கு ஒரு பிளாங்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஏசி வெண்ட்டு, தலைக்கு ஒரு ஏசி வெண்ட்டு, இங்கே காலுக்கு ஒரு ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் அது இல்லாமல் இங்கே சைட்லேயும் உங்களுக்கு ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா சூப்பராக தூங்க ஒரு குஷின் டைப்பில் ஒரு பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டபுள் அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தனியாக ஒருத்தவங்க டபுள் அப்பரில் டிக்கெட் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல இதாக இருக்கும். இன்றைக்கி நம்மளை உடன்குடியில் இருந்து சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா இந்த டிரைவர் அண்ணா தான். அண்ணனை பற்றி 2-3 வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிரைவிங்கில் எத்தனை வருஷம் இருக்காங்க, எஸ்பிஎம்மில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா உங்கள் பேர்ண்ணா?
கல்யாணகுமார். எத்தனை வருஷமா நான் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 25 வருஷம் சர்வீஸ். 25 வருஷம் சர்வீஸ். எஸ்பிஎம் டிராவல்ஸ் இவங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரூட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கண்ணா? சென்னையிலேருந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, வடமுடி, தென்காசி, குமுளி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், சாயல்குடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய ரெஸ்பான்ஸ்னா போன வாரம் 18 ஸ்டார்ட் பண்ணிங்க 18ஆம் தேதி. இது வரைக்கும் இன்னைக்கு வந்து 6வது சர்வீஸு. எப்படி போயிட்டுருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகேண்ணா. நம்ம சர்வீஸ் உடன்குடி டு சென்னை இங்கே எடுக்கிற டைமிங்னா 7:45. காலையில் சென்னையில் ரீச் ஆகிற டைமு உள்ளே போயிடுவீங்க 7:40 ஆகிடும். ஓகேண்ணா. இப்போ வந்து இங்கே வந்து 7:45க்கு எடுக்கிறீங்க. நைட்டு டின்னர் எங்காச்சும் நிப்பாட்டுவீங்களா? எந்த இதுனா? எட்டயபுரம் பக்கத்தில் நிப்பாட்டுறீங்க. ஓகேண்ணா. ஓகே. இதுக்கப்புறம் வேற எங்காச்சும் மிட் நைட்டில் உளுந்தூர்பேட்டையில் நிப்பாட்டுறீங்க. ஓகேண்ணா. மற்றபடி பேசஞ்சர் எங்காச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் கேட்டால் அது அதில் ஓகே ஆமாம். ஓகே கண்டிப்பாக. ஓகேண்ணா. புது வண்டி ஓட்டுறதுக்கு எப்படின்னா இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது, புதுசு. ஓகேண்ணா. பேசஞ்சருக்கு எதனா 2-3 வார்த்தை சொல்ல விரும்புறீங்களா? வர பேசஞ்சருக்கு ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எனக்காக ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்கள் டிரைவிங்கில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இன்டீரியர் எல்லாமே பிரகாஷ் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பரு 36 ஸ்லீப்பர் உள்ள ஒரு வண்டிங்க. 13.5 மீட்ரு. ஸோ நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. டிரைவரை நான் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு க்ளோஸ்லியான ஃப்ரெண்டாக பேசினாங்க. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவலில் உடன்குடி டு சென்னை நம்மளுடைய எஸ்பிஎம் ட்ராவல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் வீடியோ பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்மளுடைய ட்ராவலை உடன்குடி டு சென்னை ஒரு சூப்பரான பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் டிரைவர் அண்ணா, சென்னையிலேருந்து நிறையா ஊருக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நானும் உடன்குடி டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது ட்ராவலு, ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா வண்டி புது வண்டினால் 80 லாக்குடுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டிராஃபிக்கில் கொஞ்சம் போகிறது லேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 7:50 போட்டிருக்காங்க ட்ராப்பிங் பாயிண்ட்டு. அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், டிராஃபிக்கை பொறுத்து எப்படி வேணாலும் போகலாம். ஸோ அதை இன்றைக்கி vlogல நம்ம பார்க்கலாம். கரெக்டாக 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா உடன்குடி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டாங்க. இங்கே வர வேண்டியது 7:45 7:30க்கு தான் இங்கே வந்துட்டு 7:45க்கு எடுப்பாங்க. பட் நம்மளுடைய பஸ்ஸு அட்வான்ஸாக வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தசரா ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கனால சரி கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தால் ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அட்வான்ஸாக கிளம்பிட்டாங்க. ஸோ வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. நான் உடன்குடி டு சென்னை வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணேன், எஸ்பிஎம் ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் புக் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன் உடன்குடி டு சென்னை வரைக்கும். இதோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சைடு அப்பர் வந்து 1696 வந்துச்சு. 1696 வந்துச்சு சைடு அப்பரு. இதே வந்து நீங்கள் ரெட் பஸ்ஸில் போட்டிங்கன்னா 1700 காமிச்சிச்சு. அதில் வந்து எனக்கு 1696 தான் வந்து டிக்கெட் ஃபேர் வந்துச்சு. இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பஸ்ஸில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 50 rupees வந்து அதிகமாகும். அதனால் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அவங்களே போட்டிருக்காங்க 5% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வெப்சைட்டில் புக் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்.
இதில் நானும் ஒயிட்டு, பஸ்ஸும் ஒயிட்டு மேட்ச் ஆகிடுச்சிங்க. நான் யதார்த்தமாக ஒயிட்டு போட்டேன், பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ டைம் வந்து கரெக்டாக 8:15 திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அட்வான்ஸாக எடுத்தாலும் அந்த தசரா ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கனால சரியான டிராஃபிக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் என்னோடய சீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். கொஞ்சம் தூத்துக்குடியில் தாண்டி அதுக்கப்புறம் கேபின் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். இவங்க சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட இந்த இதில் உடன்குடி டு சென்னை ரூட்டில் 3வது சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பர்த்தில் வந்து யாரும் இந்த பிளாங்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுற போல் இப்போ நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். சரி ஓப்பன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு SBM ட்ராவல்ஸில் இருந்து. இது எல்லா பேசஞ்சருக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ தான் வந்து கொடுத்தாங்க. 1 hour later. ஹாய் கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகுது. தூத்துக்குடி போர்டிங்லாம் முடிச்சுட்டு இங்கே பைபாஸ் வந்துட்டோன்னே இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நான் வந்து திருச்செந்தூர் வரைக்கும் பண்ணேங்க. திருச்செந்தூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே இல்லைங்களா. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்லீப்பரில் போயிட்டு நான் படுத்துட்டேன். ஸோ தூத்துக்குடி வந்து தான் முழிப்பு வந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் கேபின் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். மணி 10 ஆகுது. இப்போ தான் தூத்துக்குடியே தாண்டி இருக்கோம். இன்னும் வந்து டின்னர் பிரேக் நிப்பாட்டில். டின்னர் பிரேக் இருக்குதுன்னு சொன்னாங்க. அரௌண்ட் ஒரு 9:40 9:30 9:45 வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரத்தில் டின்னர் பிரேக் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போல் டின்னர் பிரேக்கு. எத்தனை மணிக்கு போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. இவங்க வந்து இங்கே உடன்குடி டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல. காலையில் வந்து சிட்டிக்குள்ளே வந்து ட்ராப்பிங் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து இவங்க போகிற டைம் வந்து 7:15 வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூருக்கு அப்புறம் வந்து மதுரவாயில் பைபாஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே சென்னை கோயம்பேடு வராங்க. ஸோ அதனால் சிட்டிக்குள்ளே போக மாட்டாங்களாம். அதே போல் சென்னை டு உடன்குடி போனாலும் சென்னையில் எடுக்கிற டைம் வந்து 8:15 வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போக மாட்டாங்களாம். டேரெக்டாக பைபாஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் SBMல வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பைபாஸ் தான், சிட்டிக்குள்ளே உள்ளே போக மாட்டாங்க.
ஹாய் கைஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45. டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னா எட்டயபுரம் தாண்டி அங்கே வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. போய் சாப்பிட்டு வந்துட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெற்றிகரமாக போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துட்டேங்க. ஒரு ப்ளெயின் தோசையும் ஒரு பரோட்டாவும் சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில் தான் நைட்டு டின்னர் நிப்பாட்டியிருக்காங்க. என்ன கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ 10:45ன்றது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க தொடர்ந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். முடிஞ்ச வரைக்கும் அருப்புக்கோட்டை வரைக்கும் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டு விடிய காலையில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து மீதி கேபினை கண்டினியூ பண்ணலாம். என்ன டைமிங் சென்னைக்கு போகிறாங்க எல்லாமே நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். கரெக்டாக மணி விடிய காலையில் 4:30 ஆகுது. இங்கே ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க, உளுந்தூர்பேட்டையில் விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே 3:30 சொன்னாங்க, ஆனால் வந்து 4:30க்கு தான் வந்திருக்காங்க. ஸோ சென்னை காலையில் என்ன டைமிங் போகிறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை வரைக்கும் பண்ணாங்க. அருப்புக்கோட்டைக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். சூப்பரான தூக்கங்க. உள்ள ஏசியோட ஜில்னஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டேன். ஸோ வாங்க இங்கேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே கேபின் எடுக்கலாம். ஸோ என்ன டைமிங் சென்னை போகிறாங்க எல்லாமே காலையில் பார்க்கலாம். ஸோ எப்படியும் காலையில் டிலே ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மதுரவாயில் பைபாஸ் வழியாக தான் சென்னை கோயம்பேடு போவாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 7:15. ஏன்னா வண்டி புது வண்டினால 80 லாக்கு. ஸோ அது ஒரு இது. ரெண்டாவது நேற்று அந்த தசரா ஃபெஸ்டிவல்னால அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்செந்தூர், இந்த தூத்துக்குடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரியான டிராஃபிக்குங்க. அது ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு. ஸோ வாங்க பார்ப்போம் என்ன டைமிங் காலையில் சென்னை போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். தேங்க்ஸ். ஹாய் கைஸ், ஃபைனலி சென்னை கோயம்பேடு வந்தாச்சு. ஷெட்யூல் படி பார்த்திங்கன்னா 7:15. ஆனால் நம்ம வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:35க்கு வந்தாங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் வந்தாங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பொறுத்த வரைக்கும் சூப்பராக போச்சுங்க. எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து நம்மளுடைய ஜேர்னியை நம்ம எண்ட் பண்ணியாச்சு. சூப்பரான சாய்ஸுங்க. உடன்குடியில் இருந்து சென்னை வர்றதுக்கு டைமிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் கீப்பப் பண்ணிட்டாங்கன்னா பக்காவான சர்வீஸாக இருக்கும் இந்த ரூட்டில் எஸ்பிஎம்மு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உடன்குடி, திருச்செந்தூர், தூத்துக்குடி இங்கேருந்து சென்னை வர்றதுக்கு ஒரு டைரக்ட் ஆக்சிஸாக எஸ்பிஎம் ட்ராவல்ஸு பக்காவாக இருக்கும். எல்லாமே ஓகேங்க. உள்ள உங்களுக்கு ஏசியோட ஜில்னஸ்ஸு, உள்ள ஸ்லீப்பிங்கு எல்லாமே கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வீக்கெண்டு ஆயுத பூஜை இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1700 காமிச்சிச்சு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஒரே டிக்கெட் ஃபேர் வச்சுருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து டிக்கெட் ஃபேர் மாறும். அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான சாய்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு vlog-ஆ எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். உடன்குடி டு சென்னை எஸ்பிஎம் ட்ராவல்ஸில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த ரூட்டில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பிஎம்லே சென்னை டு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், மதுரை இந்த சைடு யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன டைமிங்கில் சென்னை வராங்க இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லுங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து சிட்டிக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே வந்தால் மற்ற பேசஞ்சருக்கும் ஈஸியாக இருக்கும். சிட்டிக்குள்ளே வரமாட்றாங்க, ஃபுல்லாக பைபாஸ் தான். இங்கேருந்து போகிறதும் பைபாஸு, அதே போல் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதும் பெருங்குளத்தூர்லேருந்து பைபாஸ் வந்து தான் சென்னை கோயம்பேடு வராங்க. அது மட்டும்தான். மற்றபடி ஓவரால் சூப்பர் சாய்ஸாக இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் vlog-ல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.